என்னடா இது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. டே சின்ன உனக்காவது காசு கிடச்சிச்சா? மேமே எனக்கும் இன்னும் கிடைக்கல. நம்ம 2 பேரும் இப்படி இருக்கோமே. அது ஓனர் தான் நம்ம உள்ள போட்டு தள்ளணும். டே அவங்க நம்ம பண்ண கரெக்டு தான்டா. சரி இரு, நான் யார் கேட்டுக்கிறேன். சார் எனக்கு கொஞ்சம் காசு போடுங்க சார். எனக்கு 1 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல சார். 1 ரூபா இல்லாமல் கூட இருக்கு. டே தம்பி, நான் எதுக்கு வந்தேன், நீ என்ன கேட்டுட்ருக்க? அவங்க போடா சார். நம்ம யாரும் இது பண்ண மாட்டாங்க. டே சிங்சானே வரலடா. டே இப்போ நம்ம என்னடா பண்ணுறது? இப்படியே இருக்கணுமா? எனக்கு ஒரு போர் அடிக்குதுடா தனியாக இருந்தா. யாரும் என் கூட விளையாட மாட்டேங்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம வீடு வாங்கினா எப்படி இருக்கும்டா? இங்கே பாரு, செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி வீடு. ஆமாண்டா, இந்த மாதிரி வீடெலாம் நம்ம வாங்கணும்டா. நம்ம முதல்ல வீடு வாங்குறது தானே வேலை பார்க்கணும். அதுக்குமா உன்னை ஸ்கூல் சேர்த்திடலாம். இரு, நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன் எவ்வளோன்னு. இல்லை நான் போய் கேட்டுட்டு வரேன். அவங்க ரொம்ப நல்லவங்க தான். இருங்க, நான் போய் கேட்டு வரேன். சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் சார். 1 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல சார். டேய் தம்பி, இங்கே பாரு, இங்கேருந்து நீ வாங்கிடு. சார் என்ன சார் பண்ணுறீங்க? டேய் போயிடுறா. டேய் நீயும் வாடகை எடுத்துக்கிற? ஆம். டேய் என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவா? போடாங்கன்னு இவனே வீடு வாடகை இல்லை வாங்கிட்டு நம்மளே வேறு எழுத்து பேசுகிறான். டேய் நம்ம சொந்த வீடு வாங்குகிறோம்டா. முதல்ல நமக்கு ஒரு காசு வேணும். காசு இருந்தால் தான் நம்மளால எல்லாம் பண்ண முடியும். மேடம் யார் நீங்கள்? சார் நீங்கள் பிச்சைக்காரங்க தானே? ஆமாம் சார். உங்களுக்கு ஒரு ஆஃபர் வேணுங்க. பீச்சு கிட்ட ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சி அங்கே ஒரு கேம் நடக்குது. அந்த கேமில் கண்டுபிடிச்சா மாஸ்க் போட்டிருப்பாங்க. மாஸ்கெல்லாம் அவங்களாம் சுட்டுட்டு பிளேயர்ஸ்லாம் மக்கள்லாம் இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வாங்க சார். நான் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன். நிஜமாவா? ஆமாம் சார். நான் ஒரு இன்ஸ்பெக்டர் சார். சீக்கிரமாக போங்க. இது 1 நாள் மட்டும்தான் முடியும்னாங்க சார். நீங்களாம் சீக்கிரமாக போங்க. எல்லாருமே வேணான்றாங்க. சரி மேடம். டே ஷிங்சானே, நான் இப்போ வண்டி வாங்கணும். வண்டி வாங்குறதுக்கு எங்கடா இருக்குது? இதோ அங்கே ஒரு ஆட்டோ வருது பாரு, அந்த ஆட்டோவை கேட்டுக்கோ. சரி நீயும் வரியா? நான் வரலப்பா. அது வேறு ரொம்ப டேஞ்சராதுன்னு வேறு சொல்லுது. இதோ டே ஆட்டோ வந்துச்சுடா. வா தம்பி. என்ன எங்கே போனாண்ணே? கார் ஷோரூமுக்கு போகணுண்ணா. அப்படியா? சரி ஏறு அண்ணா. ஃப்ரீயாவா? உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரி ஏறிக்கோ. சின்சான் பார்த்து பத்திரமா ஆடுறேன். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்துட்டோம். எதுக்குன்னா இப்போ நம்ம எதுக்கு போயிட்டுருக்கோம்? ஷோரூமுக்கு தான் போயிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி வாங்கணும்ல. வண்டி வாங்கினா தான் இன்னும் நடந்து போகணுன்னா 24 மணி நேரம் இல்லை, ஒரு வாரமே பார்த்திங்கன்னா போயிடும். அதனால தான் நான் பார்த்திங்கன்னா வண்டி வாங்குகிறோம். ஏன் ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி தம்பி, வழி என்னப்பா? அண்ணே இதோ அங்கே ரெட் கலரில் தெரியுதுல்ல, அதானே? அதுவா தம்பி? சரி ஓகே, பார்த்துட்டு. அண்ணா யானை எப்படி போகிறீங்க தம்பி? இல்லை தம்பி, நான் கொஞ்சம் இல்லை, நான் ஒரு மாதிரியாக இருக்கேன். நான் அப்புறமேட்டு எனக்கு கூப்பிட்றேன். ஏன்னா எனக்கு ரோட்டில் போகவே பிடிக்காது தம்பி. ஓ அப்படியா? சரிண்ணா, பாய்ண்ணா. பாய்ப்பா தம்பி. இங்கே எங்கேயாவது கடை இருந்தால் போகல. மேடம் எனக்கு அந்த வேனு வேணும் மேம். வேணாம் சார், அந்த வேலை 1 நாள் தான் சார் எடுக்க முடியும் மேம். 1 நாள் தான் சார் நான் கேட்குறேன். அப்படியா? சரி அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. காசு எதுவும் கொடுக்க தேவையில்ல. சரி ஓகே மேடம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வண்டி நம்ம எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எஃப்எம்லாம் ஓடுது. சரி நம்ம சைலண்ட்டாக வருவோம். ஹலோ எஃப்எம், ஹலோ எஃப்எம், ஹலோ எஃப்எம், ஹலோ எஃப்எம். நீங்கள் இன்னைக்கு நான் சொல்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது என்னன்னா ஒரு கேம், தமிழோட விளையாடு ஒரு கேம். அந்த கேமில் நிறைய சின்ன பசங்கக்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. அதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வர போகிறது ஒருத்தன். அந்த ஒருத்தன் யாருன்னா
அதுவா மேம், அது காற்று கடிக்கும் தப்பு, எறும்பு தான் அதை தள்ளிட்டு போணுச்சு. எப்படி மேடம்? அதெல்லாம் அச்சா, இது வேறு சும்மா சும்மா ஏன்டா திருப்பி போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வெப்பன்ஸ் வாங்க மறந்துட்டேன். அதான் வெப்பன்ஸ் கடையில் இங்கே தான் இருக்கும். நான் வெப்பன்ஸ் வாங்கினேன். அவங்க ஆர்மி வச்சுருக்காங்கன்னு அந்த மேடம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்எம் வேறு என்னென்னமோ புதுசாக இருக்குது. ஆனால் நம்ம ஆன் பண்ணிப்போம். நானே சும்மா பேசினா ரோட்டில் இது பண்ணிப்பாங்க, அதை நானும் பேசிப்போம். ஆனால் இப்போ எப்படி பண்ணுறதுன்னா தெரியல. அதோ அங்கே சார் நிற்கிறாங்க. அது சார்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். எங்கடா சார் போயிட்டாங்க? அதோ அங்கே வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டு நிற்கிறாங்க பாரு. தம்பி வாப்பா, உனக்கு என்ன வேணும்? சார் எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு நிறையா கன்று வேணும்ண்ணா. என்னென்ன கன்றுனா, ராக்கெட் லான்ச்சர், அதுக்கப்புறமா டைம் மிஷின் பாம்பு, அதுக்கப்புறமா எனக்கு AK-47 ஸ்னைப்பரு, அதுக்கப்புறமா கைதி படத்தில் டப்பு டப்புன்னு ஒரு துப்பாக்கி சொல்லுவாங்களா அதுன்னு, அதுக்கப்புறமா ஸ்டிக்கி பாம்பு, அதுக்கப்புறமா அவ்வளோதானா தம்பி? சரி, அங்கே ஒரு பேக் இருக்குது பார்த்தியா, அந்த பேக் நீ போய் எடுத்துக்கோ. அப்படியாண்ணா? சரி. எப்படியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கிடச்சிருச்சு. இங்கே பாருங்க, நம்ம கேட்டதோட அதிகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இல்லை வேனை எடுத்துகிட்டு இது போகணும். திருப்பி எஃப்எம் ஆன் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்திருக்குது பலர்மலை. இவங்க கிட்ட நம்ம இன்னொரு கொஸ்டின் கேட்க போகிறோம். உலகத்திலே பெரிய கேட் என்னது? உலகத்திலே பெரிய கேட்டு என்னது? உலகத்திலே பெரிய கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கான். அது என்னதுன்னு தெரியல. ஒன்று இருக்கான். கோல்கேட் கேட்டு, டோல்கேட்டில். எஸ், கரெக்ட் ஆன்சர். இவங்களுக்கு 1 பாயிண்ட். என்னதான் போடுவோம் பார்த்தா இன்னொருமா கேம்ன்றாங்க. ஆனால் அந்த கேம் பார்த்தாலும் எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்படி போவோம். நம்மளுக்கு எதுக்கு? சரி, ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்குது. அந்த அப்டேட் எப்போ வரும்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் அது எப்போ வரும்னு. சரி, ஓகே, நம்ம இப்போ இது பண்ணுவோம். செம்ம ஸ்பீடு பார்த்தியா? ஓகே, இங்கே இப்போ தான் பஸ்ஸு பின்னாடி வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம ஒழிஞ்சி நின்றுக்கணும். அவங்க வேறு இந்த வண்டி வேறு வச்சுக்க சொன்னாங்க. அந்த பஸ் வேறு எடுத்துருவாங்க. ஏன்னா அதிகமாக பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஐயோ, அங்கே பாருங்க, அந்த பஸ்ஸு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணிட்டு போவோம். இருங்க. இதோ அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா வந்து நின்றுச்சு. அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா வந்து நின்றுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போவோம். ஏய், இங்கே பாருங்களேன், வெளியே 2 பேர் யாரும் நிற்கிறாங்க. நம்ம பத்திரமா நம்ம போகணும். இப்போ பாருங்க, அதோ யாரும் நிற்கிறாங்க. பொண்ணு, யாரோ நீ பஸ் யாரும் வந்திருக்காங்க. அவங்க கேம் அழைக்க தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடு. என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன்? என்ன தைரியம் இருந்தால் எல்லாத்தையும் கொண்டுருவேன். எல்லாத்தையும் ஸ்டிக்கி பாம்பு போடுங்க. எல்லாருமே அந்த பஸ்ஸில் போய் ஏறுங்க. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டிக்கி பாம்பு போட்டு வருவோம்.
ஓகே, இப்போ நம்ம கடைசியாக ஒரு இடத்துல பாம்பு போடுவாருன்னா ரெடி 3 2 1 எல்லோரும் காதை மூடிக்கோங்க. டப் டப். எப்படியோ நாம் இந்த இடத்த முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பணக்காரன் ஆயிர வேண்டியது தான். செம்மல. ஓகே, இப்போ எல்லாரும் பஸ்ஸில் ஏறிட்டீங்களா? யாரும் அங்கே இல்லையே உள்ள? யாரும் அங்கே இல்லை, யாரும் அங்கே இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த மேடம் சொன்ன இடத்துக்கு நம்ம போவோம். அங்கே போனால் தான் நமக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும். சீக்கிரமாக நம்ம போனோம்னா காசு கிடைக்கும். சீக்கிரமாக நம்ம கிளம்புவோம். என்னடா இது இங்கேயும் எக்ஸாமு? நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. நீ தப்பு பண்ணிட்டோப்ப ஃப்ராங்க்லின் தானே டேய். ஒரு நாள் உனக்கு ஒன்று நடக்கும் பாரு டேய். நீ தானே உங்களோட பாஸு. ஏன்னா டேய், நீங்கள் இந்த உலக மக்களை அழைக்கணும்னு பார்த்தா தான் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு போகிறீங்களா? இங்கே பாரு, எங்கள் பிஸ்னஸ் இப்போ தான் நல்லா போயிட்டுருக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஐபிஸ்லாம் வந்துடுவாங்க. இப்போ ஓவன என்ன சார் விஐபி சார் இல்லை, ஏதோ ஒன்று தப்பாக நடந்துச்சு சார். ஒரு பொண்ணு தான் இன்னும் அவங்க கேமும் வேணும், ஒன்றும் வேணாம். அப்பாடா, இப்போ தான் இருப்போனுச்சு. சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார். எல்லாத்துக்கும் அப்படி இருக்கு. செம்ம. இப்போ நம்ம வீடு வாங்க போகிறோம். வீடு மட்டும் இல்லை, கார் வாங்க போகிறோம் காய்ஸ். ஓகே, நம்ம இங்கே நிறுத்திட்டு இங்கே பாருங்களேன், நம்மளோட வீடு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. சின்சன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய வீடு, அதுக்கப்புறமா 2 சோஃபா, அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதுக்கப்புறம் படிக்கட்டு, அப்புறமா சின்சன் ஆசைப்பட்ட கம்ப்யூட்டரு, அதுக்கப்புறமா பெட்டுக்கு நேராகவே டிவி. நம்ம நைட்டு பெட்டு போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறோமா சின்சன் கேட்ட ஸ்விம்மிங் பூல். சரி, ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரும்.